ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு சூப்பர் டேஸ்டியாக க்ரீமியான ஒரு குருமா தான் பார்ப்போம். இந்த வெஜிடேபிளில் இவ்வளோ ஒரு டேஸ்டியான குருமா வைக்க முடியுமானா கண்டிப்பாக வைக்க முடியும். எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் நான் வச்சு காட்டுறேன் இன்றைக்கி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. சவ் நூக்கல் வச்சு தான் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான க்ரீமியான குருமா பார்ப்போம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகா, 3 தக்காளி, கல்லுப்பு, மஞ்சள் போட்டு ஓரளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல், சவ் பச்சை பட்டாணி நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிட்டோம். தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், நம்ம வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கேப்புக்குள்ளே இந்த பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டு தான் இந்த குருமாவோட ஹைலைட்டு. இப்போ கசகசாவும் முந்திரி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். 4 சின்ன வெங்காயம் போடணும். சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 3 பத்தை தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு நல்லா 3 விசில் விட்டு இறக்கிட்டு இறக்கும்போது புதினா, கொத்தமல்லி, பட்டர் போட்டு இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.